அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. சில நாட்களில் இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு தொடங்க போகுது. இந்த ஆண்டில் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி போன்ற நிறைய பெயர்ச்சிகள் நடக்கிறதுக்கான முக்கியமான வருடம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நீண்ட காலம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் நடக்க இருக்கு. இதன் காரணமாக 12 ராசிகளில் யாருக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், யாரெல்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நமக்கு என்னதான் நம்ம பணங்காசு சம்பாதிச்சாலும் கூட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. அந்த வகையில் இந்த வருடம் 12 ராசிக்காரர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும், யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு உங்களுக்கு சிவன்மலை ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருடம் வேற பிறக்க போகுது. இந்த வருடத்தில் எனக்கு எப்படியான பலன் இருக்கும், அதே போல் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன், இதிலிருந்து என்னால் விடுபட முடியுமா, அதே போல் நான் ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கேன், இந்த தொழிலில் எனக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குமா அப்படின்லாம் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக அவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு சொல்ல முடியும். வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதாக மேஷ ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டு மேஷ ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஆண்டு மார்ச் வரை ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பிறகு உங்களுடைய ராசிக்கு 7.5 சனி தொடங்க இருக்கிறதால ஆரோக்கியம் தொடர்பாக கூடுதல் கவனம் நீங்கள் செலுத்தணும். சிலருக்கு வயிறு, எலும்பு சம்பந்தமான அவதிகள் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ராகு மற்றும் சனியினுடைய சேர்க்கை காரணமாக மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. யோகா, தியானம் இவையெல்லாம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு மேஷராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க. அதாவது மார்ச் வரைக்கும் உங்களுக்கு உடல்நிலையில் எந்த பாதிப்பும் இல்லை. அதன் பிறகு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். எதையுமே சாதாரணமாக எடுத்துக்காம உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது மேஷராசிக்காரர்கள். அடுத்ததாக ரிஷபம் ராசி. ரிஷபராசியை சார்ந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டில் ஆரோக்கியம் ஏற்ற இறக்கமானதாக இருக்கும். சிலருக்கு இதயம், நெஞ்சுவலி தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். யோகா, நடைபயிற்சி மேற்கொள்வது, தினசரி நடைபயிற்சி மேற்கொள்வது வழக்கத்தில் வச்சுக்கணும். இது ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்களுக்கு ரொம்ப பயந்துக்கிற மாதிரி எந்த விதமான குறைபாடும் இருக்காது. நீங்கள் எதையும் நினச்சி ரொம்ப பயம் கொள்ள வேண்டாம். அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்கள். மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரோக்கியம் தொடர்பான முறையான ஒழுங்குமுறையை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா போதும், எந்த விதமான நோயிலிருந்தும் நீங்கள் விடுபட முடியும். அதே போல் கடினமான நோய் பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அவ்வப்போது உடல் வலி, சோர்வு இவையெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடற்பயிற்சி, தியானம் செய்வது, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் நமக்கு சோர்வு வந்தாலும் கூட நாம் ஓடியே ஆகணும், வேலை செய்யணும், நாம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருப்போம். அந்த வகையில் நீங்கள் கண்டிப்பாக உடற்பயிற்சி, தியானமெல்லாம் மேற்கொண்டீங்கன்னா நிச்சயமாக மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் ஆஞ்சநேயருடைய வழிபாடு மேற்கொள்வது நல்லது. அடுத்ததாக கடகம் ராசி. கடகராசிக்கு மார்ச் மாதம் வரை கடினமான காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரோக்கியத்தில் பெரிய அளவு சாதகமற்ற சூழல் இருக்கலாம். அதன் பிறகு அஷ்டம சனி உங்களுக்கு விலகுவதால் உங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். சிலருக்கு முதுகு, கண்கள், கால் தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். சத்தான உணவு எடுத்துக்கொள்வதும் தினமும் தியானத்தில் ஈடுபடுவதும் உங்களுக்கு நல்லது அப்படின்னு கடகராசிக்காரர்கள் சொல்கிறாங்க. சத்தான உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கும்.
அடுத்ததாக சிம்மம் ராசி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் தொடர்பான பாதிப்புகள் ஏற்படக்கூடியதாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 2025ஆம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் ஓரளவு சாதகமான சூழல் இருந்தாலும் கூட மார்ச் மாதத்துக்கு பிறகு முதுகு வலி, மூட்டு வலி, வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு மூச்சு விடுவதால் சிரமங்கள் ஏற்படலாம். ஆரோக்கியமான வாழ்க்கை மேம்பட யோகா பயிற்சி, மூச்சு பயிற்சி செய்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சிம்மராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. இது நீங்கள் வழக்கத்தில் வச்சுக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான நோய் பாதிப்பும் வராமல் பார்த்துக்க முடியும். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசியை சார்ந்தவங்களுக்கு ராகு 7ஆம் வீட்டிலும் சனி 6ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்கிறதால ஆரோக்கியத்தில் சில பல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. தினமும் உடற்பயிற்சிகளை செய்வது நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அக்கறை செலுத்துவது நல்லது. நீங்கள் எந்த கடவுளை வழிபாடு செய்தால் உங்களுக்கு மிகவும் நன்மையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவானுடைய வழிபாடு மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் தீரும் என்றே சொல்லலாம். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஆண்டு பல விதத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு மேம்பட்டு தான் காணப்படும். குருவினுடைய பார்வை உங்கள் மீது விழுது. சிலருக்கு வயிறு, முதுகு வலி தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தினமும் நடைப்பயிற்சி, தியானம் போன்ற விஷயங்கள் செய்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னு துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் பலவிதமான விஷயங்களில் உங்களுக்கு, அதாவது காரமான உணவுகள்லாம் குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. ரொம்பவே குளுமையான உணவுகளை தவிர்த்து கொள்வதும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக விருட்சகம். விருட்சக ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டினுடைய தொடக்கம் முதல் மார்ச் இறுதி வரை சனியினுடைய தாக்கம் 4ஆம் வீட்டில் இருக்கும். இந்த காலத்தில் உங்களுக்கு மார்பு, எலும்பு, முதுகு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். இது தொடர்பான ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதன் பிறகு உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கலவையான பலன்கள் கிடைக்கும். உடல் நலனை பராமரிக்க உடற்பயிற்சியில் ஈடுபடுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. விருட்சக ராசிக்காரர்களுக்கு உடல் நலனை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வது இப்படி உடற்பயிற்சியில் ஈடுபடுவது ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் 15 முதல் மே 18, 2025 வரையிலான காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படின்னும், சிலருக்கு மார்பு அல்லது இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொல்கிறாங்க. குருவினுடைய பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். கடந்த காலத்தில் இருந்த துன்பங்கள் கண்டிப்பாக விலகிறதுக்கான நாட்களாக இனி வரக்கூடிய வருடம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் எதுக்குமே பெரிதாக பயந்துக்காதீங்க. குருவினுடைய பெயர்ச்சிக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறப்பான நாட்களாகத்தான் இருக்கும். அதே போல் சத்தான மற்றும் சரியான அளவு உணவு எடுத்துக்கொள்வது நல்லது. நீங்கள் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நினைக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக மகரம் ராசி. மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. பலருக்கும் வயிறு மற்றும் வாயு தொல்லை, செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் தொந்தரவு தர வாய்ப்பு இருக்கு. இதனால பதற்றமான மனநிலை இருக்கலாம். சமசீர் உணவு எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது ரொம்பவே அவசியம். அடுத்ததாக கும்பம் ராசி. கும்பராசியை சேர்ந்தவங்க மார்ச் இறுதி வரை சனியனுடைய சஞ்சாரம் ராசியில் நடக்கிறதால உங்களுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது அப்படின்னு கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. மேலும் ராசிநாதன் சனி பயிற்சி ஆகும் போது ராகுவுடன் சேர்வதால் மே மாதம் வரை ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னும் கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. அடுத்ததாக மீனம் ராசி. மீனம் ராசிக்கு 2025ஆம் ஆண்டில் விரய சனியும் அதை தொடர்ந்து ஜென்ம சனியும் நடக்க இருக்குது. இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் பெரிய அளவில் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ராசியை விட்டு விலகுவது சற்று நிம்மதியை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். இதனால் சீரான வாழ்க்கை இருக்காது. உணவு விஷயத்தில் உடற்பயிற்சி செய்வதிலும் கவனம் செலுத்துறது நல்லது. தினமும் அனுமனுடைய வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்பவே நன்மையை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது.
என்ன நண்பர்களே, இப்படி 2025ஆம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.